தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையிலும் இனி தமிழ்நாட்டில் ஒரு தூய்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய நோக்கம். அதன் அடிப்படையில் தான் இதுபோன்ற நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இனி எல்லா துறைகளும் இதுபோன்ற நடவடிக்கை மேற்கொண்டு வருவோம். தவறுகள் எங்கே நடைபெற்றாலும் நீங்கள் சுட்டிக்காட்டுகிற போது அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதில் எந்த தயக்கமும் இருக்காது. ஊழல் என்பதே இனி நடந்துவிடக்கூடாது என்பதிலே கண்காணித்து வருகிறோம், கவனம் செலுத்தி வருகிறோம். 7வது இடத்தில் அப்படிப்பட்ட நிலை இருக்குமேயானால் உங்களை போன்ற எங்களுக்கு தகவல் தருவீரானால் உடனடியாக உரிய நடவடிக்கை அதன் மீது எடுக்கப்படும். உண்மையாக இருந்தால் இல்லை, அதை பொறுத்தவரை உள்ளாட்சித்துறை அமைச்சரிடத்திலே கேட்க வேண்டிய கேள்வி, அவர் அதற்கான பதிலை சொல்வார். தாவேக்காவோட வளர்ச்சிங்கிறது அதிமுகல இருந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தாவேக்காவோட வளர்ச்சிங்கிறது அதிமுகல இருந்து நிறைய பேர் வந்து தாவேக்கா இல்ல, தாவேக்காவுடைய வளர்ச்சி என்பது இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் ஒரு இயக்கம் தோன்றி 2 ஆண்டு காலத்தில் பணநாயகத்தை முறியடித்துவிட்டு ஜனநாயகத்தை உருவாக்குவதற்கு நம்முடைய வெற்றிக் கழகத்துடைய தலைவர், இன்றைய முதலமைச்சர், நாளை என்றைக்கும் முதலமைச்சராக இருக்க போகிற நம்முடைய தளபதி அவர்களுக்கு இன்று மக்கள் வாக்களித்திருப்பது இன்றல்ல அன்றைக்கே 36% வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. இது பொதுவாக வருவாய்த்துறையை பொறுத்தவரை இன்றைக்கு பொறுப்பேற்று 6 நாட்கள் தான் ஆகிறது. நீங்கள் எனக்கு ஒரு மாத காலமாக அவகாசம் தரப்பட வேண்டும். அப்படி தருகிற போது சரியான புள்ளி விவரத்தை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்ல முடியும். இப்போது அதற்கான புள்ளி விவரம் கையிலே இல்லை. அதேபோல வருவாய்த்துறையை பொறுத்தவரையிலும் எல்லோருக்கும் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இனி ஏழை மக்களிடத்திலே பட்டாக்கள் மாறுதல் செய்வதோ, பட்டாக்கள் கொடுப்பதோ, பட்டாக்கள் அங்கே கம்ப்யூட்டரில் ஏற்றுவதிலே ஏதாவது தவறு நடைபெற்றால் என்னுடைய நேரடியான கவனத்திற்கு கொண்டு வரலாம். அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.